இவளால இவங்க அண்ணனுக்கு தான் பெரிய கஷ்டம். ஜெயில அச்சடிச்ச சோறும் அவுன்ஸ் குழம்பும் தின்னுகிட்டு இருக்கான். எல்லாம் அவன் நேரம். தலையெழுத்த மாத்த முடியுமா? என்ன பண்றது? போ போ. ஆர்டர் ஆர்டர். யூ மே ப்ரோசீட். யுவர் ஆனர், 2 காலம் ஊனமாகி எழுந்து நடக்க கூட முடியாத தன் சொந்த தங்கையோட நோயை குணப்படுத்துறதுக்காக தான் உயிரை கூட கொடுக்க தயாரான அந்த முத்து, தங்கச்சி மேல அவ்வளவு பாசமா இருந்த இந்த முத்துவை நைசா பேசி ஏமாத்தி அவ வீட்டுக்குள்ள பூந்து அவளுக்கு சிகிச்சை அளிக்கிறேன்னு சொல்லி அவங்கிட்ட இருந்த பணத்தை எல்லாம் பறிச்சுக்கிட்டு கடைசியில கொஞ்சம் கூட மனசாட்சியோ ஈவிரக்கமோ இல்லாம இந்த பாவப்பட்ட பொண்ணோட கற்ப சூறையாட முயற்சி செய்த நொட்டோரியஸ் கிரிமினல் சித்தன் என்கிற பார்கவனோட எல்லா விவரங்களும் கோர்ட்டார் முன்பு ஏற்கனவே சமர்ப்பித்திருக்கிறேன். மூன்று கொலை வழக்குகள் மட்டுமல்லாமல் பல்வேறு வழக்குகளில் சம்பந்தப்பட்டவன் தான் இந்த பார்கவன். கோவில்களே இவனுடைய மறைவிடங்கள். அடையாளம் கண்டு கொள்ளாமல் இருப்பதற்காகவே தான் இந்த காவி உடை. நீயும் உள்ள போக வேண்டியதானே? யுவர் ஆனர், ஒரு வழக்கறிஞரை கூட வைத்துக் கொள்ள இயலாத எனது கட்சிக்காரருக்காக ஊனமுற்றோர் நல சங்கம் தான் இந்த வழக்கை எடுத்து நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் இந்த சாட்சி கூண்டில் நிற்கும் இந்த பாவப்பட்ட பெண்ணுக்கு தாங்கள் தயவு செய்து இரக்கம் காட்ட வேண்டும் என்றும் குற்றவாளி கூண்டில் நிற்கும் முத்துவை விடுதலை செய்ய வேண்டும் என்றும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். That's all, Your Honor. உன் தரப்புல சொல்றதுக்கு ஏதாவது இருக்காமா? எங்க அண்ணன் பாவம், எங்க அண்ணனை வெளியில விட்டுறீங்க. இந்த வழக்கின் தீர்ப்பை வருகிற 12ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கிறேன். கொஞ்சம் வழி விடுங்க. டிக்கெட் எடுக்க காசு வச்சிருக்கியா? பெருசா முறைக்கிற. ஏன்பா டிக்கெட் எடுத்துட்டியா? எங்க இருந்து எடுக்கிறது? பணம் வேணாமா? 5 பஞ்சாயத்து யூனியன். நீங்க பண்ண தப்புக்கு டிக்கெட் எடுத்து கொடுத்தா மட்டும் போதுமா? நீங்க தானே இந்த பிரச்சனைக்கே காரணம். நானா? நான் என்ன பண்ண? நல்லா கேட்டீங்களே. நீங்க தானே இந்த பொண்ணோட காலை சரி பண்றதுக்கு ஒரு போலீஸ் சாமியாரை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தீங்க. அவன் இவ்வளவு மோசமானவனா இருப்பான்னு எனக்கு தெரியும். தெரியுமோ தெரியாத எங்க முத்து தானே இப்ப ஜெயில இருக்கான். இந்த பொண்ணுக்கு ஆதரவா இனிமே யார் இருப்பாங்க? நீங்க இருப்பீங்களா? சரி சரி, ஒரு 100 ரூபா கொடுங்க. அந்த பொண்ணு கொடுக்கதான், அவ சாப்பிடணும்ல. நானா சாப்பாடு நீங்களே வாங்கி கொடுங்க, இல்ல இதை வச்சு சீட்டாடிடுவோம். நீ வாய மூடுறா. நீ தாண்டா இதுக்கெல்லாம் காரணம். கொடுக்கறவங்களையும் கெடுக்கிறான். என்ன திமிரு உனக்கு? உழைக்கிறதுக்கே வழி இல்லாம இருக்கிற அவனை நீ கல்யாணம் பண்ணிக்க போறியா? இதனாலதான் வந்த மாப்பிள்ளையெல்லாம் வேண்டான்னு சொன்னியா? இதுதான் உன்னோட எண்ணமா? நிச்சயமா உன் எண்ணம் நிறைவேறாது. அம்மா, முத்துக்கு என்ன குறைச்சல்? ஐயோ, என்ன குறைச்சல்? அவனும் அவன் கூட பிறந்த அந்த பொண்ணும் அது மட்டும் போறாதுன்னு இப்ப ஜெயிலுக்கும் போயிட்டான். இப்போதைக்கு வெளியிலே வரமாட்டான். அவசரமா பேசாத. நீ வேணா பாரு, முத்து கண்டிப்பா வருவாரு. வந்தாலும் உன் எண்ணம் நிறைவேற போறது இல்ல. போன போது நீ ஏதோ உதவி பண்ணா அவனுக்கு பெரிய எடுத்து பொண்ணு கேக்குதா? அப்பாவுக்கு தெரிஞ்சா உன்னை கொன்னுடுவாரு. கொல்லட்டும், ஆனா வேற ஒரு கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். ரொம்ப பேசாத. அட கடவுளே, அந்த பாவி என்ன மாயமந்திரம் பண்ணானோ? அப்பா கிட்ட நீ தைரியமா சொல்ல வேண்டியது தானே? அப்பாவுக்கு முத்துவை ரொம்ப பிடிக்கும்ல. கேஸ் முடிஞ்சு முத்து வெளியில வரட்டும், அப்புறம் பேசிக்கலாம். அப்பா கண்டிப்பா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்குவாரு. எனக்கு நம்பிக்கை இருக்கு, முத்து வருவாரு, எல்லாம் சரியாயிடும். ஆகவே சந்தர்ப்ப சூழ்நிலைதான் பிரதிவாதியை குற்றவாளி ஆக்கியது என்றும் முன்விரோதமோ அல்லது வேறு ஏதும் காரணமோ பிரதிவாதிக்கு இல்லை என்றும் இந்த கோர்ட்டில் நிரூபிக்கப்பட்டுள்ளது. எனினும்
சட்டத்தை கையில் எடுக்கவோ தண்டனை வழங்கவோ எந்த தனிமனிதருக்கும் உரிமை இல்லை. பிரதிவாதி முத்து அதை மீறி இருக்கிறார். எனவே சிவகாசியைச் சேர்ந்த பரமேஸ்வரன் மகனான முத்துவிற்கு 6 மாத கடுங்காவல் தண்டனை விதித்து இந்த கோர்ட் தீர்ப்பளிக்கிறது. அண்ணா சீக்கிரம் திரும்பி வந்துரும்டா. 6 மாசம் தானே, கண்ணு மூடி துறக்கிறதுக்குள்ள முடிஞ்சிடும். நான் போயிட்டு வரேன்டா. மீனாவை பத்திரமா பாத்துக்க.